இந்த கோயில்ல இருக்கிறவ ஒரு ஒரு விஷயத்த பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணா. அப்போ எனக்கு பாபா வந்து உணர்த்தின விஷயம். பாபாவும் நானும்ல போய் அவள பார்க்க சொல்லு. அவ எந்த விஷயத்த தொடுறாளோ அதுதான் அவளுக்கு பதில் அப்படின்னு என்கிட்ட குடுத்தார் பாபா. அத நான் அவளுக்கு ஆரம்பிச்சு வச்சது இன்னே நாள் வரைக்கும் நெறைய டிவோட்டீஸ் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனா பாபாவும் நானும் சேனல்லேருந்து ஒவ்வொரு பதிவுகளும் அவ கைக்கு கிடைச்சிருக்கு. அவளோட நம்பிக்கை அங்கே ரொம்ப முக்கியங்கிறத அண்டர்லைன் பண்ணப்படுறது. நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு எடுக்கிறீங்களோ அவ்வளோ நம்பிக்கையில் சொல்யூஷன் கிடைக்கும். இதில் என்னென்னா சிலவா என்கிட்ட சொல்லுவா, இது எப்படி நடக்கிறதுன்னு நம்ம பார்த்துருவோமா அப்படின்னு. அப்படி பார்த்தாலாம் கிடைச்சதே கிடையாது இது வரைக்கும். நிஜமாகவே நீங்கள் ப்ராப்ளத்திலிருந்து பாபாவை நிஜமாகவே நம்பினேன்னா கம்பல்சரி உங்களுக்கான பதில் பாபாவும் நானும் சேனல்லேருந்து கிடச்சிருக்கும். 100% கிடச்சிருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் எல்லாருக்காகவுமே தான் சொல்கிறேன். இப்போ நான் காமிச்ச அந்த வீடியோ, அதுக்கப்புறம் அற்புதங்களில் இருக்கக்கூடிய அந்த பாபாவினுடைய ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து அவரோட தன்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். அந்த பதிவு என்னால் மறக்கவே முடியல சாய். எப்படி சாய் நம்ம பேசுனது அத்தனையுமே எப்போவோ மாசத்தில் போடப்பட்ட அந்த பதிவோட இவ்வளோ அழகாக ஒத்து வருமா அப்படின்னு கேட்டார். தெரியல, சுவாமி தானே சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம் சாயின்னு கேட்டார். ரொம்ப ஈஸி. நீங்கள் பேசினது, உங்களை பேச வச்சது எல்லாமே நான் தான். அதில் பேசப்பட்ட பொருள் அனைத்தும் என்னை பற்றியதே அப்படிங்கிறது தான் அதில் ஆணித்தரமாக 100% பாபா நிரூபிக்கிறார் அந்த விஷயத்தில். அப்படிங்கிறது அர்த்தம்னு. ரொம்ப தேங்க்ஸ் ஆகி. ஏதோ ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக அது சுவாமியால் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளும் எனக்குள்ளும் இன்னும் அதிகமாச்சுன்னு தான் சொல்லணும். இவ்வளோதானா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கப்புறமா இதை விட பெரிய ஒரு மிராக்கிள் எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே நடந்த அடுத்த ஒரு மிராக்கிள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் மறந்துட வேண்டாம். வரப்போகிற 13ஆம் தேதி விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சத்ரு சம்ஹார யாகம் நடக்க இருக்குது. அது மனோபயமாகட்டும், உடல் ரீதியான பிரச்சனைகளாகட்டும், பணப்பிரச்சனையாகட்டும், தொழில் பிரச்சனையாகட்டும், மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த யாகத்தில் பங்கெடுத்துக் கொள்பவர்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் உண்டு அப்படிங்கிறத சுவாமி அதனால தான் இந்த 2026 முதல் யாகமாக இதை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். உங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இருக்குது, இது வரைக்கும் பங்கெடுத்துக்கலைன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மற்ற விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பங்கெடுத்துங்கோ. இதுவே ஒரு கஷ்ட நிவாரண யாகமாக கூட அமையலாம். இன்னும் சொல்லப்போனால் சிலவாள்லாம் நான் 7 யாகத்தில் பங்கெடுத்துக்கிறேன், 9 யாகத்தில் பங்கெடுத்துக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணி பண்ணுறா. ஏன்னா சுவாமியோட வழிகாட்டுதல் எப்படின்னா, அவர் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ண கொடுத்துட்டே இருப்பார். அதில் தொடர்ந்து நம்மளோட ட்ராவல் பண்ணுறவாளோட பிரச்சனைகளை அழகாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்றாரு.